வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல் அண்ட் கைஸ். இந்த க்ரௌன் ஜூவல் வேறு லெவல்னு சொல்ல முடியாது, பரவாயில்ல, ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம அப்டேட் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்புறம் இதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் ஷோவே இந்த ரோமன் ரெயின்ஸ் விசஸ் பிரான்சன் ரீடுக்கான இந்த சிங்கிள்ஸ் ஆஸ்திரேலியன் ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச் தான். மேட்ச்சு உண்மையிலுமே நல்லா இருந்தது. ஓப்பனிங் ஷோவில் ஒரு மேட்ச் வச்சா எவ்வளோ டீசெண்டாக கொண்டு போக முடியுமோ அந்தளவுக்கு கொண்டு போனாங்க. எண்டிங் தான் யாரும் எதிர்பார்க்கல. என்னதான் ரோமன் ரெயின்ஸ் அடிச்சிருந்தாலும் பிரான் பிரேக்கர் இன்டர்ஃபியர் ஆய் ஸ்பியர் போட்டதுக்கப்புறம் ஊசோஸ் பிஜிஎம் போட்டு வந்தாங்க பாருங்கள், சூப்பராகவே இருந்தது. வந்தாங்க, நல்லா அட்டாக் பண்ணாங்க. அப்படியே ஒரு செகண்ட் தான் ஜே ஊசோ பிரான்சன் ரீடுக்கு ஸ்பியர் போடாத நவுந்துட்டார். அப்படியே ரோமனுக்கு முடிஞ்சது, ஊந்துடுச்சு, அவ்வளோதான். அப்படியே ஈத்து சுனாமி போட்டு முடிச்சு விட்டாங்க. ரோமன் தோத்துட்டார். சீரியஸ்லி நம்ப முடியல, தோத்துட்டார் கைஸ். நான் சொல்லியிருந்தேன், பிரான்சன் ரீடோட ஹோம் டவுனு, பிரான்சன் ரீடுக்கு ஒரு வெற்றி தேவைப்படுது, அவர் வாய்ப்பு அதிகபட்சத்தில் இருக்குது ரோமனோடன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதை அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே காமிச்சிட்டாங்க. ரோமன் ரெயின்ஸ் இதுக்கப்புறம் தான் இன்னும் கடுப்பாகி பார்த்தீங்கன்னா இது சேர்ந்து வார் கேம்ஸ்லாம் ஜாயின் பண்ண முடியும். ஏன்னா விஷன் டீமும் கண்டிப்பாக அவங்க வார் கேமோட பார்ட் அவங்க தான். இந்தாண்ட பார்ட்டில் ரோமனும் இருப்பார். இந்த ஊசோஸ் இருப்பாங்களா, இல்லை கோடி, ரேண்டி, சிஎம்எங்க் அந்த மாதிரி இருப்பாங்களான்றது தெரியல. அதனால தான் சொல்கிறேன், இங்கே ரோமன் ரெயின்ஸ் இப்போ தோற்றதால் இன்னும் கோவத்தை அடைஞ்சி இது பண்ணுவார். பட் இப்போது கோவமாக போயிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ரோமன் ரெயின்ஸ் கோவமாக இருப்பார். அதை கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க ஜிம்மி. அதை ஜேவால் ஏற்றுக்க முடியாமல் ஜே ஹீல் டர்ன் பண்ணிவிடுவார். ஜேவும் பொறுத்து பார்ப்பார். ரோமன் சரி வர மாதிரி தெரியலனா ஜே ஹீல் டர்ன் பண்ணிவிடுவார். அப்படி இல்லைனா ரோமனை கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஹீல் டர்ன் பண்ண வைப்பாங்களா, அதான் கேள்வி. எனக்கு தெரிஞ்சு ரோமனை அப்படி பண்ண மாட்டாங்க. ரோமன் ரெயின்ஸ் இவ்வளோ இவ்வளோ சீர் இருக்கிறதுனால ரோமன் ரெயின்ஸ் இப்போதைக்கு ஹீல் டர்ன் பண்ணுற மாதிரி இல்லை. மேபி ஜே ஊசோ ரோமன் ரெயின்ஸ் பண்ணதை பார்த்து இப்போ ஜே ஊசோ திட்டி ரோமன் ஜே ஊசோ திட்டி ஜே ஊசோ ஹீல் டர்ன் பண்ணி ரோமன் அடிக்கிறதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, நாக்கமூரா ஒரு ஹீல் டர்ன் பண்ணார். அந்த யூஎஸ் சாம்பியன் வின் பண்ணார். அதுக்கப்புறம் திரும்பி தோத்துட்டார். கொஞ்ச நாள் இல்லை, இப்போ திரும்பி வந்தார். அதே யூஎஸ் சாம்பியன் ஓப்பன் சேலஞ்ச் போய் சமிசைன் கூட மோதினார். ஆனால் இப்போது எப்படி வந்தார், ஃபேஸ்டனாக வந்திருக்காரு. ஆமாம் கைஸ், இப்போது நாக்கமூரா ஃபேஸ்டன் கேரக்டரில் வந்திருக்காரு. மேட்ச் நல்லா கொடுத்துருந்தார். அது மட்டும் இல்லாமல் சின்சுக்கே நாக்கமூராக்கு இதுக்கப்புறம் தான் பிளானே இருக்குது. நல்லா யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் திரும்ப இந்த யூஎஸ் சாம்பியன் பக்கம் போகிறது நல்லா இல்லை. வேறு ஏதாவது ஒரு நல்ல ஃபியூலில் விட்டு இந்த வேர்ல்டு சாம்பியன் அளவு கொஞ்சம் ஐப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா அதெல்லாம் வேர்ல்டு மெட்டீரியல் ஆள் தான். அப்புறம் டாமாட்டோங்கா ரிட்டன் ஆகிருப்பார். அதே மேட்ச்சில் அவங்க பிளட் லைன் ஸ்பீச்சே கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்போராத்தையும் ஸ்மாக் டவுனே ஆளுவோம், தும்சம் பண்ணிவிடுவோன்னு சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்தாங்க. இவங்க மேட்ச்சை டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க. அந்த மேட்ச்சில் டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணாமல் இருந்தால் சின்சுகே நாகமுரா வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். அதில் இப்படி முடிச்சு விட்டாங்க. நெக்ஸ்ட்டு வரும் சம்பவத்துக்கு, இந்த ஏஜே ஸ்டைல் விசஸ் ஜான்சனா ஃபைனல் ரன்னில் மேட்ச்சு வேறு லெவலில் இருந்தது. சீரியஸ்லி பார்த்தீங்கன்னா பிச்சு உதறிட்டாங்க. நான் இந்த க்ரௌன் ஜூவலிலே ஒரு நல்ல என்ஜாய் பண்ணி பார்த்துருந்த மேட்ச் தான். ஆடியன்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லு கத்துன்னு கத்துறாங்க. ஏஜே ஸ்டைலுக்கு நல்ல சப்போர்ட்டு. மேக்ஸிமம் க்ரௌன் ஜூவலில் முக்கால்வாசி பேருமே ஜான்சனாவுக்குன்னே வந்தவங்க தான். ஜான்சனா டிஷர்ட் போட்டிருப்பாங்க. இன்னும் 4 அப்பீரியன்ஸ் தான் இருக்குன்ற மாதிரி காமிச்சிட்டு போயிருப்பாங்க. அண்டர்டேக்கர் ஃபினிஷரு, ரேண்டி ஆர்டனோட ஃபினிஷரு, நம்மளுடைய பிரேவ் ஒயிட்டோட ஃபினிஷரு, ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா கிஸ் ஜெரிகோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஜான்சனா யூஸ் பண்ணி அவங்களெலாம் ட்ரிபியூட் பண்ணி ஞாபகம் பண்ணுற மாதிரி பண்ணாங்க. இதில் மெயினாக கவனிச்சிங்களா, மிஸ்ஸையும் லைட்டாக ட்ரிபியூட் பண்ணி மிஸ்ஸோட ஃபினிஷர் கூட போட்டிருந்தாங்க. இப்போது எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, மிஸ் இந்த ஃபியூடில் ஆவாரோன்ற மாதிரி. பார்ப்போம், நான் அதை பற்றி தனியாக சொல்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் ரூமர்ஸ் அண்ட் அப்டேட் வந்தால் சொல்கிறேன். இது வரைக்கும் எதுவும் வரல, அதை டாட் பண்ணி வச்சுருக்காங்க மிஸ்ஸும் ஜான்சனாவுன்ற மாதிரி. அதை தவிர்த்து ஏஜே ஸ்டைலும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். அவரும் முடிஞ்ச அளவுக்கு பண்ணாங்க. 2 பேரும் ரெஸ்பெக்ட் பண்ணி கை மாற்றி கொடுத்து கட்டி பிடிச்சிட்டாங்க. அவ்வளோதான் நண்பா, நீயும் லாஸ்ட் ரன்னு, நானும் லாஸ்ட் ரன்னு. நீ நினச்சி சாதிச்சுட்டு போகிற, பட் நான் நினச்சி சாதிக்க முடியுமான்ற மாதிரி ஏஜே ஸ்டைல் நினைப்பாரோன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ஜான்சனா வேர்ல்டு சாம்பியன் கேட்டார், கொடுத்தாங்க. அவர் 17 டைம் அந்த ட்ரீமை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஏஜே ஸ்டைல் இன்னும் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆகலை. ஆனால் இவரும் ஆகலைங்க, ஜான்சனாவும் இன்னும் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆகலை. அதுவும் டாட்
ஸ்பாட்டில் வைக்கப்பட்டிருக்கு. இங்கே ஏஜே ஸ்டைல் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் கண்டிப்பாக ஆகிடுவார். அவர் இன்னும் 1 வருஷம் இருப்பார். அந்த வேர்ல்டு சாம்பியன் வின் பண்ணுவாரா தெரியல. அவரும் லாஸ்ட் ஒரு ரன்னு கொடுத்தா நல்லா தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மேட்ச் நடக்கும்போது சிஎம் பங்க்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி நின்று பார்க்குறாரு பாருங்க. அவரும் பார்த்தீங்கன்னா இதை கவனிச்சுட்டு தான் இருந்திருக்காரு. இந்த இவங்க எப்படி லாஸ்ட் மேட்ச் கொடுக்குறாங்கன்னு. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஃபியூடுக்கும் ஸ்டார்ட் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. கிறிஸ் ஜெரிகோ, மிஸ்ஸு எல்லாரோட ஃபினிஷிங் போட்டு வேறு லெவலில் பண்ணி வச்சுருந்தாரு ஜான் சீனா. போரே அடிக்கல கைஸ், சத்தியமாக சொல்கிறேன். ஒரு துளி கூட அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொண்டு போயிட்டாங்க இந்த மேட்ச்சை. பிராக் லெஸ்னர், ஜான் சீனாங்க நடந்து போய்டும் அந்த மாதிரிலாம் சிம்பாலிட்டிக்காலாம் முடிக்கல. இதில் சொன்ன மாதிரி ஜான் சீனா இன்னும் சில அப்பீரன்ஸ் தான் இருக்குது. அவரை தான் வின் பண்ண வைப்பாங்க. ஏஜ் ஸ்டைலுக்கு இன்னும் இருக்குன்ற மாதிரி சொன்னதால் அதேமாரி பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவை வின் பண்ண வச்சிட்டாங்க. ஏஜே ஸ்டைல் தோல்வி அடைந்துட்டார். பட் ஏஜே ஸ்டைலுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் இதுக்கப்புறம் தான். ஏன்னா அவர் ரிட்டையர்மெண்ட் டூர் ஸ்டார்ட் பண்ணிட்டார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஜான் சீனா பற்றி அகைன் பேசுவோம். அதான் ப்ரோ, இந்த கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆகலையே ஜான் சீனா, என்ன கதை ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, மண்டே நைட்ராக இருக்குல்ல இப்போது இந்த இந்த அடுத்த அப்பீரன்ஸு சர்வீஸ் சீரிஸு, அப்புறம் 2 மண்டே நைட்ரா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் ஃபைனல் மேட்ச்சு. மண்டே நைட்ரால் ஏதோ ஒரு மண்டே நைட்ரால் ஜான் சீனா இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்பை ஃபேஸ் பண்ணலாம் டாமினிக் மிஸ்டீரியோ ஓப்பன் சேலஞ்சில்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிரு ரூமர் படி பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சீரீஸ்லேயே ஜான் சீனா அந்த 5on5ல கலந்துக்க போகிறது இல்லையா. இந்த டாமினிக் மிஸ்டீரியோவை ஓப்பன் சேலஞ்ச் பண்ண போகிறாராம். இப்போது அதிரடி ரூமர் கிளம்பியிருக்கு. இவர் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணி அந்த இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் நான் வின் பண்ணி கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆகுன்ற மாதிரி சொல்லி இருக்காங்க. பட் மோதி கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆகிட்டு அப்படியே அந்த சாம்பியனை மிஸ்ஸுக்கிட்ட அப்படியே போயிட்டு அந்த மண்டே நைட்ரால் தோற்றா எப்படி இருக்கும்? வேறு லெவலில் இருக்கும்ல. ஆனால் இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க ஜான் சீனா கூட. சேமியஸ்லாம் இன்னும் பக்காவாக இருக்கும். இதெல்லாம் கொண்டு வர மாதிரி. ஆனால் அவ்வளோ அப்பீரியன்ஸ் இல்லை. போதுமான அளவு கொடுத்துருக்காங்க. பட் சம்மந்தமே இல்லாத இந்த லோகன் பாலெல்லாம் மேட்ச் விட்டுது வேஸ்ட்டு. அதுக்கு பதில் சேமஸ் கூட ஒரு நல்ல ஃபியூடு போயிட்டுருந்தானா சூப்பராகவே இருந்திருக்கும். சில இடத்துல சொதப்பிட்டாங்க, சில பேர்த்த வச்சு நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க. இந்த 4 அப்பீரியன்ஸில் இன்னும் மிஸ்ஸு வந்தால் நல்லா இருக்குங்க. ஏன்னா மிஸ்ஸும் ஜான் சீனாவும் பழைய காலத்து போராளிகள். அவங்க எப்படிலாம் ஜெயிக்கிறதுக்கு பிளான் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்ற மாதிரி தெரியும். நான் என்னோடய கெஸ்ஸிங் இது, டாமினிக் மிஸ்டீரியோட்டேருந்து ஜான் சீனா பெல்ட் வாங்கி அப்படியே மண்டே நைட்ரால் மிஸ்ஸுக்கிட்ட தோற்றா எப்படி இருக்கும்? வேறு லெவலில் இருக்கும்ல. ஏன்னா தோற்று தான் ஆகணும், முடிச்சுட்டு போகிறாரு, ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான் கைஸ், தலைவன் வணக்கம் வச்சுட்டு போகிற மாதிரி நானும் இந்த வீடியோக்கு ஒரு வணக்கம் வைக்கிறேன். ஓரளவுக்கு போய் எல்லா நியூஸையும் கவர் பண்ணிட்டேன் நான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்டேட்டட் நியூஸஸ் வேணால் மறக்காமல் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.